சூப்பர். தீய சக்திய பார்த்து பாடுக்குமா ஓட்டு. தீய சக்திய பார்த்து ஓட்டு. உதயசூரியன் பார்த்து. ஓகே ஓகே ஓகே, ஜோக்லாம் நம்ம காமெடிலாம் அப்புறமா பேசலாம். நம்ம ஜூலி மேடம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பாடகமா ஓட்டு. என்னடி வாய்ஸ் இது, என்னடி வாய்ஸ் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு சீரியஸாவே. சூப்பர். இதான் கேட்டேன், இந்த விஜய் எந்த தொகுதியில் நீங்க நிக்கிறீங்க, வாங்க அண்ணன் நாங்க வரோம். அண்ணன் அவ்வளோ பயம் இருக்குல்ல, அவ்வளோ அவனை பிடிக்கலாம் அண்ணன் தான் சொல்ற, அவ்வளோ பயம் உனக்கு. இப்போ அவன் தைரியமா சொல்லிட்டான், பெரம்பூர்ல தான் நிக்கிறேன். பரவாயில்ல, அங்க வந்து நீ பிரச்சாரம்லாம் பண்ணிருக்க, வந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்குற, அதெல்லாம் சூப்பர் தான். எந்த தைரியத்துல, பின்னாடி அவ்வளோ கூட்டம் இருக்குன்ற தைரியத்துல தானே நீ வந்து கேட்குற. என்னமோ நீ பெரிய வீரமங்கை மாதிரி நான் தனியா வரேன், நான் அங்க வந்து பேசுறேன், நான் அங்க வந்து என்னது உங்களுக்கு எதிர்த்து நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க, பிச்சை. ஏன்னா டிஎம்கே பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க. ஆனால் நீ நிற்கிற பார்த்தியா, அதுதான் எரிச்சலாக இருக்கு. நீ டிஎம்கேக்கு குரல் கொடுக்குற பார்த்தியா, அதுதான் வெறியாவது. டிஎம்கேக்கு யாரும் ஹேட்டர்ஸ் கிடையாது. உன்ன மாதிரி ஒரு தற்கூரி வந்து டிஎம்கேல இருக்கான்றது தான் ரொம்ப அசிங்கத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ டிஎம்கே மெம்பர்ஸ் கைண்ட்லி இந்த மாதிரி ஒரு கிட்னி திருடிய உங்கள் கட்சிக்கு சப்போர்ட்டாக கூப்பிடாதீங்க. நிறைய பெண்கள்லாம் பேசக்கூடிய பெண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன்னா அது உங்கள் உரிமை, அதை நீங்கள் பண்ணலாம். பட் இந்த கிட்னி திருடிய தயவு செய்து உங்கள் கட்சியில் எந்த ஒரு உறுப்பினரும் காமிக்காதீங்க. அது டிஎம்கேக்கு தான் அசிங்கம். ஸோ நீ சொல்லிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சுழி லாஸ்ட், காமெடி பண்ணாம கிளம்பிடு. ஹாய் ஜூலி, ஹாய் ஜூலி. ஜூலி, நான் பிஸ்கெட் வேணுமா ஜூலி? பிஸ்கெட்டா வேணும்? பிஸ்கெட் வேணுமா ஜூலி உனக்கு? ஜூலி பிஸ்கெட், பிஸ்கெட் சாப்பிடு ஜூலி, பிஸ்கெட் சாப்பிடு ஜூலிமா. ஜூலி, இந்த ஜூலி குலைச்சிக்கினே இருக்குது. பிஸ்கெட் கொடுத்தா கூட அடங்க மாட்டேன். நான் என்ன பண்றது? எலும்பு துண்டு கூட போட்டேன், அப்பயே அடங்க மாட்டேன். நான் என்ன பண்றது? இப்ப வந்து எந்த தொகுதியில வந்து நிக்கிறேன்னு சொல்லுனேன், அங்க இறங்கி நான் பிரச்சாரம் பண்றேன்னு. போடுங்கம்மா ஓட்டு. தீய சக்திய பார்த்து பாடுக்குமா ஓட்டு. தீய சக்திய பார்த்து. அக்கா, நம்ம அக்காக்கு தான் இந்த வீடியோ. உண்மையாவே உங்களை பத்தி நான் வந்து பேசக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்றேன். நேத்து நீங்க வீடியோ போட்டிருந்தப்ப கூட ஐயோ சரி வேண்டாம், சும்மா இவங்க வீடியோ போட்டுட்டே தான் இருப்பாங்க, நம்ம எதுக்கு இவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அப்படின்லாம் இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். ஸ்டார்டம் வச்சு கூட நீங்க ஜெயிச்சிடக்கூடாது, நான் வந்து போராடுவேன், நான் வந்து இறங்கி வருவேன், நான் வந்து பெண்களுக்காக பேச போறேன், உங்க கட்சியில வந்து இது இல்ல அது இல்ல எல்லாம் பேசுனீங்க. இப்போ வந்து நம்ம பெண்களுக்கு எல்லாம் நிறைய சேஃப்டி இருக்கா? 5 வருஷம் ஆண்டாங்க, பெண்கள் மேல என்னெல்லாம் வந்து அவதூறு, அசிங்கம், அவமானம் எல்லாம் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா டிஎம்கேல? எனக்கு புரியல. நானும் சரி உங்களை பத்தி பேச வேணாம்னு பார்த்தா இன்னைக்கு இப்ப நீங்க ஓட்டு கேக்குறீங்க. ஒரு பில்டிங்க்கு உள்ள, ஒரு ஸ்கூலோ ஒரு வீடோ என்னவோ தெரியல, ஒரு கேம்பஸ் ஃபுல்லா உங்களால வந்து ஓட்டு கேட்டு உங்க பின்னாடி இருக்க ஒரு 30 பேர் 40 பேர் வந்து டிஎம்கே ஆளுங்க நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஆப்போசிட்ல எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு காமிச்சிருக்கலாம்ல, காமிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அக்கா நீங்க ஓட்டு கேட்டதும் எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு டிஎம்கேக்காக உழைக்கிறீங்களே, ஏன் உங்க பேர் சீட்ல வரவே இல்லை? நானும் அவர் பேசும்போது பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி அக்காவோட பேர் வரும்னு ஆசையா பாத்துட்டு இருந்தேன். பார்த்தா உங்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லையாமே, அட உங்க வீட்டுக்காருக்கு கூட இல்லையாமே. எதுக்கு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. சரி, நீங்க அவங்க கொடுத்த நன்றி கடனுக்காக ஒரு நேர்மையா நீங்க அவங்களுக்காக உழைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்தீங்கல்ல, போடுங்கம்மா ஓட்டு, டிஎம்கேவை பார்த்து, இதெல்லாம் நாளைக்கு செஞ்சிருக்கலாம்ல. ஏன் ஒரு நாள் முன்னாடியே போயிட்டீங்க? நீங்க என்ன சொன்னீங்க எங்க கிட்ட? நீங்க எந்த ஏரியான்னு சொன்னா அந்த ஏரியால தான் நான் டேரா போட போறேன்னு சொன்னீங்க. நீங்க நாளைக்கு தானே வந்திருக்கணும், ஏன் இன்னைக்கே வந்தீங்க? என்ன அவசரம் உங்களுக்கு? அவ்வளவு என்ன அவசரம்னு கேக்குறேன். நாளைக்கு என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? நாளைக்கு வாங்க, எங்க அண்ணன் வருவாரு, வந்து பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு. அவர் ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னே அவசியம் இல்ல, அவர் ரோட்ல அவரோட பஸ்ல நின்று பேசினாலே எத்தனை கூட்டம் வருதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. பார்த்து நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. நாளைக்கு வேற மண்டே வேற, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குமோ? சாரி உங்களுக்கு தான் வேலை இல்லைல்ல, ஓட்டு கேட்கறது தானே வேலையா வச்சிருக்கீங்க. சாரிக்கா, மறக்காம வந்துருங்க, வந்து பாருங்க உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் நின்னாங்க, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்னாங்கன்னா எண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு உங்க பின்னாடி நிக்கிறவங்களே நிக்காம கூட போயிடலாம். நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து சிஎம் ஆவாரா, எதிர்கட்சியா வருவாரா, எனக்கு தேவையே இல்லை. அவர் என்னவா வேணா வந்துட்டு போறாரு. ஆனா சத்தியம்மா உங்களுக்காகவே அவர் பெரம்பூர்ல எப்படி ஜெயிக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. அவர் நின்னு ஆப்போசிட்ல நம்ம சிஎம் சாரே நின்னாலும் எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவரை யாருன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் பெரிய ஆளா கூட இருக்கலாம். நான் அவரை பத்தி பேச விரும்பல. ஆனா எல்லாருக்கும் தெரியும் பெரம்பூர்ல எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாருன்னு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு சாவகாசமா வாங்க, பேசுவோம். ஜூலி அக்கா, என்னக்கா வாட் சிஸ்டர், இட்ஸ் வெரி ராங் சிஸ்டர். நான் என்ன சொன்னேன், அண்ணா வந்து பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது நீயும் நானும் சேர்ந்து பஜ்ஜி கடை போடலான்னு சொன்னேன்ல. ஆனால் லாஸ்ட்டில் என்னக்கிட்டே சொல்லாமல் எங்கள் அண்ணாக்கிட்டே சொல்லாமல் போய் கடையை ஓப்பன் பண்ணிட்ட பார்த்தியா. லாஸ்ட்டில் பார்த்தா நீ பஜ்ஜி கடை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தா கிட்னி திருட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்ட. ஓ, நான் கூட வந்தா நீ கிட்னி திருடுறதை நான் கண்டுபிடிச்சிருவோன்னு என்னை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டியே ஜூலி அக்கா. சரி, போனதும் போனேன், போடுங்கம்மா ஓட்டு, கிட்னி கடையை பார்த்துன்னு சொன்னியாமே, அப்படியா? அப்படிதானா? ஓ, அப்போ நீ கிட்னியை விற்று அங்கே தான் கொடுத்து வச்சிருக்க பிறகு அதுக்கு பேசாமல் கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியோ? ஓகே. நான் அந்த உங்கள் தலைவரோட பெட் இன்ஸ்டாகிராம் பசங்களோட டைலாக் நான் சொல்கிறேன். ஜூலியை யாரும் நம்பாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஜூலி உங்கள் கட்சியில் இருந்துச்சுன்னா உங்களை பண்ணிவிடும் காலி. நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டைலில் சொன்னால் காலி. உங்கள் கட்சியை காலி பண்ண போது ஆசை டிவிக்கே தொண்டனா சொல்கிறேன். உங்கள் கட்சியில் அதை சேர்க்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் நீங்கள் வயசானதுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதனால நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்து அழகு ரசிங்க, பக்கத்தில் வைக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்து, கடிச்சு வச்சிரும்.